வைகாசி பரணி நட்சத்திரம் போக ஜெயந்தி விழா சேலம் அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ள சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் ஸ்ரீ கைலாசநாதர் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். சதுரலிங்கம். இங்கு ஆறுமுக பெருமான் கணபதி வளரும் நந்தி உள்ளது. நாளுக்கு நாள் இந்த நந்தி வளர்ந்து கொண்டு வருகிறது. இங்கு பிரதோஷ பூஜைகள் மாதம் சிறப்பாக நடைபெறும். அருகே ஸ்ரீ யோக நிலை போகர் சித்தர் ஆலயம் உள்ளது. இங்கு வருடம் ஸ்ரீ போகர் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெறும். இன்று வைகாசி மாத பரணி நட்சத்திரம் போகர் ஜெயந்தி விழா 9ஆம் ஆண்டு முன்னிட்டு ஸ்ரீ போகர் சித்தருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து பிரம்மாண்ட நறுமண மலர் மாலைகள் ருத்ராட்ச மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ ஆறுமுக பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. போகர் சித்தருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை யோக நிலை போகர் சித்தர் பீடம் அறக்கட்டளை தலைவர் தவமணி கௌரி சங்கர் வெங்கடேஷ் சிறப்பாக செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் நாமமலை அம்மாப்பேட்டை மண்டலம் சேர்ந்த நாமமலை அடிவாரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் சிறப்பு 2000 வருஷம் பழமையானது. சாமி அமர்ந்த கோலம், சதுரலிங்கம். ரவுண்டா இருந்தா நின்ற கோலம், சதுரமா இருந்தா சாமி அமர்ந்த கோலம். சாமி கைலாசநாதர் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் அருள்பால் செய்றாரு. அது எதிர்க்க பிரதோஷ நந்தி. இந்த நந்தி வளர்ந்து வர்றது. அதாவது நான் இப்போ 20 வருஷமா அந்த கோயில் பூஜை பண்ணின்னு இருக்கேன். சாமிக்கு முன்னாடி இருக்க பிரதோஷ நந்தி வளர்ந்து வர்றது. அதுக்கு பின்னாடி அதிகார நந்தி இருக்கு. இந்த நந்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றது. அது வளர்ந்து வர்ற சிறப்பு. பக்கத்துல சாமி பக்கத்துல முருகன் இருக்காரு. அவர் 6 தலை 12 கை. அவர் எதிர்க்க நந்தி இருக்காரு. வேற கோயில் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம கோயில் இருக்குது. நாமமலை கைலாசநாதர் கோயில்ல இந்த கோயில்ல முருகருக்கு முன்னாடி நந்தி இருக்காரு. வேற எங்க இருக்காது. நம்ம கோயிலோட சிறப்பு. கைலாச விநாயகர் இருக்காரு. இந்த கைலாசநாத திருக்கோயில் பக்கத்துல போகர் இருக்காரு. சதா சர்வகாலம் கைலாசனா வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவரு வடக்கு முகம் பார்த்துட்டு சாமியை கைலாசனா வணங்கிட்டே இருக்காரு. இந்த முருகன் முன்னாடி 6 தலை இருக்குது. 6 தலைன்னா 6 தலை தர முருகன். முருகனுக்கு எல்லா கோயிலும் ஒரு தலை இருக்கும், 6 கை எல்லாம் இருக்காது. ஆனா நம்ம கோயில் 6 தலை இருக்கு, 12 கை இருக்குது. 6 தலை தரும் முருகன். 6 தலை 12 கை வேலை இருக்குது.
2 கையால குழந்தை சாமி 12 கையால நம்மளெல்லாம் வாரி அணைச்சிக்கிறாரு. அது முன்னாடி நந்தி இருக்காரு. வேலை எங்க கைலாச நந்தினால சாமி முன்னாடி முருகன் வேறு சிவன் வேறு இல்லைன்றதுக்காக தான் நம்ம கோயில்ல முருகன் முன்னாடி கைலாச நந்தி பெருமாள் இருக்காரு. இந்த கோயில்ல நித்திய பூஜை நடக்குது. காலையில மாலையிலையும் பிரதோஷம் சிறப்பா நடக்கிறது. பௌர்ணமி பூஜை நடக்குது. அமாவாசை பூஜை நடக்குது. அப்புறமே நிறைய கோயில இங்க வந்து திடீர் கல்யாணம் நடந்து போயிடுது. சாமிகிட்ட கல்யாணம் வர நிறைய கலை இது. நம்ம கோயில 100கணக்கான கல்யாணம் நடந்திருக்குது இது வரைக்கும். ஓப்பன்ல இது ஷெட்டு போட்டதா இன்னும் கல்யாணம் பண்றது ரொம்ப வசதியா இருக்கும். இங்கே எல்லாரும் சாமி போகர்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணலாம். சிவபெருமான் உட்காந்து தியானம் பண்ணலாம். உட்காந்தவொடனே ஒரு 2 நிமிஷத்துல அவங்களுடைய நிலைகள் கரெக்டா அவங்க வந்து அந்த தியானத்துக்கு வந்துடுறாங்க. மற்ற கோயிலெலாம் எந்த டிஸ்டர்ப்லாம் இருக்கும். ஆனால் நம்ம கோயில் எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லை. கோயிலை சுற்றி குரங்கு நிறையா இருந்தாலும் மயிலும் இருக்குது. மயிலும் ஒரு சமயத்தில் வந்து சாமியை சேவிச்சுட்டு வணங்கிட்டு போகுது. மயிலும் இருக்குது. உலகத்தில் பார்க்க வேண்டிய கோயிலில் நம்ம கோயிலில் ஒன்று கைலாசனார் கோயில். ஏன்னா வளரும் நந்தி இருக்காரு. எல்லாரும் இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் குடும்பத்துல எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு தான் கைலாச முருகன் இருக்காரு. கைலாசநாதர் இருக்காரு. எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கும் சொல்லி போகர் வந்திருக்காரு. குருவருள் திருவருள் குரு பார்த்தால் கோடி நன்மை. இன்னையுடைய போகர் ஜெயந்தி விழாவில் வந்திருக்க எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கட்டும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுவதும் தருவோய்னி வேண்டும் அயனு மாலுக்கு அறி அணி வேண்டியனி பணி கொண்டாய் வேண்டினி யாதொருள் செய்தாய் யானும் அது வேண்டி அல்லல் வேண்டும் பரிசென்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றே. சிவா திருச்சிற்றம்பலம் கைலாசநாதர் அனுகிரகத்தால் எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கட்டும். சிவா திருச்சிற்றம்பலம். முருகனுக்கு அரோகரா. குருவருள் திருவருள் குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவுடைய கருணை கலாச்சாரத்தால 9ஆம் ஆண்டு சிறப்பாக நடந்துன்னு இருக்குது. வந்திருக்க பக்தர்கள்லாம் வேண்டு வரம் தந்துன்னு குருவருளாலும் திருவருளாலும் அனைவருக்கும் எல்லா நலனும் கிடைக்கிறது. அதனால நாளுக்கு நாள் ஜனங்க வர்றவங்க அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இறைவனுடைய கருணையால குரு போகருடைய கருணையாலையும் எல்லாருக்கும் எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. அண்ணாருக்கு கல்யாணம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருக்கும் சாமியை கும்பிட்டு சீவரம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் குழந்தைனாரு. குழந்தை ஆகி போச்சு. குருவருளால் திருவருளும் சேர்ந்து எல்லா நலன்களுக்கும் இவரும் கிடைச்சிது. இவர் எல்லாரும் இவர் சொல்றதுன்னு வர்றவங்களும் வந்திருக்கிறவங்களும் எல்லாரும் போகருடைய அனுகிரகத்தாலையும் எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கட்டும். ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வரனும் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரரை வரைத்த முகம் என்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீயறல வேண்டும். நாமமலை அடிவாரம் அமர்ந்த பெருமாளே. நாமமலை அடிவாரம் அமர்ந்த பெருமாளே. போகர்முனியே சகல சௌபாகியம் தந்து காத்து ரட்சித்தன் செய்வாயே போகமுனியே. அஷ்ட ஐஸ்வரம் தருவாயே 18 சித்தர்கள் தலைவராக போகமுனியே. அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யம் சகல விதமான கிரக தோஷம் நிவர்த்தி வாஸ்து தோஷம் அஷ்ட ஐஸ்வர்யம் தந்து சகல வியாபார அபிவிருத்திகள் குழந்தை பிறக்கட்டும். கல்யாணம் சீக்கிரம் கல்யாணம் போகிறாரா எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும். 6 தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் போகர் சித்தருக்கு ஜெயந்தி விழா. இது வந்து நம்ம 9ஆம் ஆண்டாக சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். காலையில் சிறப்பு அபிஷேகம் யாகம் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று வருது.